5 கோல்டன் ரூல்ஸ், நான் ஃபாலோ பண்ணக்கூடிய 5 கோல்டன் ரூலை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வெல்த் கிரியேஷன் ஜேர்னி நிச்சயமாக ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ் வந்து அந்த ஒரு ஜேர்னி வந்து சந்தோஷமாக இருக்கும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். வெல்த் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிங்க, அப்புறம் வெல்த் கிரியேஷன் ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். வெல்த் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஒரு ஹை ரிட்டர்ன் இருக்கிற ஒரு ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு வரக்கூடிய ஒரு குவரிஸாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் சரி, ஹை ரிட்டர்ன்ஸ், தே சேஸ் கிரேசி ஹை ரிட்டர்ன்ஸ். 20% ரிட்டர்ன்ஸ் பத்தாது, 25% ஆஃப் ரிட்டர்ன்ஸ், கம்மியான ரிட்டர்ன்ஸ் இன்னும் அதிகமாக கிடைக்குமான்னு கேட்பாங்க. 50% ரிட்டர்ன்ஸ், 60% ரிட்டர்ன்ஸ், இதை மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இவங்களை கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகணுன்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. வெல்த் அப்படின்றது இட்ஸ் எ லாங் டேர்ம் ஜேர்னி. நீங்கள் ஓவர் க்ரீடினஸோட நிறைய ஒரு காசை சேர்க்கணும், கம்மியான டைம் ஃப்ரேமில் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் ஒரு தப்பான ஒரு ப்ராடக்ட்டு, தப்பான ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற கேபிட்டலோ அதை மாதிரியான ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு லாஸஸ் ஆகிடும். ஸோ வெல்த்ன்றது வந்து இட் இஸ் எ லாங் டேர்ம் ப்ராசஸ். இதில் ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல் என்னன்றதை பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேர்க்குற காசுக்கும் சரி, நம்ம செலவு பண்ணுற காசுக்கும் சரி, ஹேவ் அன் அக்கௌண்ட். இப்போது நீங்கள் வந்து ஒரு சேலரிடு எம்ப்ளாயி அப்படின்னு வச்சுங்க, என்ன ஆகும்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு 25ஆம் தேதியே அவங்க சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் செலவாயிடுது. 25 தேதிக்கு மேலே அவங்க அந்த லாஸ்ட் 5 days பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பரவலான பதில், எப்படி காசு செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளோ வருது, ரெண்டல் இன்கம் எவ்வளோ வருது, ரெவென்யூஸ் எவ்வளோ வருது, எந்த ப்ராடக்ட்லேருந்து எவ்வளோ ரெவென்யூஸ் வருது, என்னோட இன்புட் எல்லாமே எனக்கு தெரியும். அதே மாதிரி அவுட்புட், நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன், எங்கெல்லாம் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணிகிட்ருக்கேன், அது எந்த மாதிரியான செலவு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எதில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அது வந்து அத்தியாவசிய செலவா இல்லை அது வந்து ஒரு லக்ஸுரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு செலவா, ஸோ அதை நம்ம குறைக்கலாமா வேண்டாமா, இப்படிப்பட்ட ஒரு எவாலுவேஷனே உங்களால் பண்ண முடியும். ஸோ ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. நீங்களாக செல்ஃபாக செலவு பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். இது இப்படி நீங்கள் செலவு பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், எதில் எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு. ரூல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா, லிவிங் பிலோ த மீன்ஸ். நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுறீங்க, அது நமக்கு அத்தியாவசியமாக, வாண்ட் வெர்சஸ் நீட். நீட் அப்படின்னா அத்தியாவசியம், வாண்ட் தேவை. ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமா, சின்னதாக வேணுமா, மீடியமாக வேணுமா, இப்படி நீங்கள் டிசிஷனை எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்கள் சேமிப்பு அதிகமாகும், 2 times 3 times இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெவர் பை எனி திங் இன் டெட். சேர்த்து வச்சு வாங்கிறதுக்கு பழகுங்க. ரெண்டாவது, லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். ஸோ சேவிங் பொட்டென்ஷியல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரூல் நம்பர் 3, 50% உங்களோட இன்கம்மை நீங்கள் சேர்த்து வைக்கணும், கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். உங்களோட சேலரி 50, ஒரு 1 லட்சம் அப்படின்னா 50,000 நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். 50%ல் 30% வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய காரு, ஹை கேட்ஜெட் ஃபோனாக இருக்கலாம், வெக்கேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்கு சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சு அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். 20% ஃபார் யுவர் லாங் டேர்ம் கோல்ஸ். நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு சேலரி வருதுன்னு நல்லா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதில் 50% என்னென்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. கமிட் யுவர் செல்ஃப் ஃபார் எஸ்ஐபி. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் எஸ்ஐபி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்ஐபியை ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி எஸ்ஐபி இருக்குன்னா கேளுங்க, நீங்கள் 50% உங்கள் சேலரியில் சேவ் பண்ணுறீங்களான்னு. சேவ் பண்ணலன்னாக்கா 50 இன்றைக்கி முடியாமல் இருக்கலாம், இஎம்ஐ பர்டன் அதிகமாக இருக்கலாம் உங்களுக்கு. பட் அந்த 10% 20% இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ அண்ட் அதை ஒரு 50% வரைக்கும் எடுத்துகிட்டு போக பாருங்கள். ரூல் நம்பர் 4, ரிவ்யூ யுவர் ஃபைனான்சஸ். அதாவது நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு சொத்துன்னு ஒரு சேர்த்து வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பி அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்சஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கோல்டு அண்ட் சில்வர், எத்தனை கிராம் கோல்டு இருக்குது உங்ககிட்ட, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, லைஃப் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இது ஏதாவது வந்து ஒரு எக்ஸலோ இல்லை ஏதாவது ஒரு கால்குலேஷன்ஸ் எங்கேயாவது பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களா, ரியல் எஸ்டேட்ஸில் எவ்வளோ இருக்குன்னு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அது நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்களா? ஸோ எவ்ரி மந்த் என்ன பண்ணுங்கள், எவ்ரி மந்த் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர்
உங்களோட அசட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ வச்சுட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு ஆடிட் பண்ணுங்கள். உங்களோட பணத்தை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். 5வது என்னோட வெரி ஃபேவரேட் கோல்டன் ரூல் இது என்னன்னாக்கா அந்த பிஹேவியரியல். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டெம்பர்மெண்ட்டாக இருக்கீங்க, மார்க்கெட் ஏற்றம் இறக்கம் வரும்போது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அட்வைசர் இருக்கார். ஏன்னா டெம்பர்மெண்ட்ன்றது சாதாரணமாக வந்துடும். அது நமக்கு டீசன்ட் ரிட்டர்ன்ஸ், குட் பிஹேவியர், டெம்பர்மெண்டல் பிஹேவியர், அதுக்கப்புறம் டிசிப்ளின், இப்படி நீங்கள் ஒரு 3 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வெல்த் கிரியேஷன் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வெல்த் கிரியேஷன் ஜேர்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பர்சனல் மென்டார் இல்லை அட்வைசரி, ஸ்டாக் அட்வைசரி, மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரி ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு கண்டென்ட்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். இது இன்னும் நிறைய பேர் போய் சேரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் stay tuned to this channel. I'll see you with another interesting video. See you. Bye bye.